குரங்கு பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? குரங்கு பிடிக்கிறதுக்கு சின்ன வாயுள்ள பெரிய பானையை குரங்கு எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வைப்பாங்கங்க. அது உள்ளார குரங்குக்கு பிடிச்ச எள்ளு உருண்டை, பொரி உருண்டை, புடலங்காய் உருண்டை, அதாவது வாசனை வரக்கூடிய பொருட்களை அது உள்ளே போடுவாங்க. எப்போ வரக்கூடிய குரங்கு அது என்ன பண்ணுங்க, அந்த வாசனையை கேட்ட உடனே அது கையை அது உள்ளே விடும். கையை உள்ளே விட்டுட்டு அது பொருளுங்களை கை நிறைய எடுத்துகிட்டு வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கை வெளியில் வராது. கத்தும் கதறும் எல்லாம் பண்ணுங்க, ஆனாலும் அது கையை அதால் எடுக்கவே முடியாது. கையில் இருக்கக்கூடிய பொருள்களை விட்டால் நம்ம கை வெளியில் வரும்னு குரங்குக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த குரங்கை பிடிக்க வரோம் என்ன பண்ணுவான், தலையில் போட்டு குரங்கை தூக்கிட்டு போட்டுட்டே இருப்பாங்க. அந்த பானைக்குள்ளே இருக்கிற பொருளை விட்டாலே கையை எடுத்துக்கலான்னு குரங்குக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மள சிலருக்கு தெரியவே மாட்டேங்குது. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை விட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க.